திருப்பூரில் வாரிசு சான்றிதழ் வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராயபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் வாரிசு சான்றிதழுக்கு விண்ணப்பித்த நிலையில் அதனை வழங்க VAO ஞானசேகர் 4000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் கோவிந்தராஜன் புகார் அளித்த நிலையில் அவர்களின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வழங்கினார். அப்போது VAO ஞானசேகர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மாம்பழ வியாபாரிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணப்பறிப்பில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வயல்சேரி அருகே மாம்பழ வியாபாரி செல்வமும் அவரது மகன் பெருமாளும் வியாபாரத்தை முடித்துவிட்டு சரக்கு வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பைக்கில் வந்த 3 பேர் பெருமாளின் கழுத்தில் கத்தியை வைத்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றனர். இது தொடர்பாக குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் அல்லிநகரம் பெட்ரோல் பங்கிற்கு 3 பேரும் சென்றது அங்குள்ள CCTV-யில் பதிவாகியுள்ளது. மின்சாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். TNPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற 9600 கள ஆய்வு பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசு, தவிக அரசு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சோரப்புத்தூர் கிராமத்தில் அரசு தொகுப்பு குடியிருப்பில் வசிக்கும் 7 இருளர் இன குடும்பங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக மின்சார வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீட்டுமனை பட்டா இல்லாததே இதற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் மின்சாரம் இல்லாததால் இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகளின் அச்சுறுத்தலுக்கிடையே வாழ்ந்து வருவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் விளக்கு வெளிச்சத்தில் கல்வி கற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் DSP உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் CBI தரப்பில் புதிதாக சேர்க்கப்பட்ட மானாமதுரை DSP சண்முகசுந்தரம், ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தனபால் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். ராஜபாளையம் அடுத்த தளவாய்புரத்தில் தொழில் முதலீட்டுக்கு அதிக வட்டி தருவதாக பொதுமக்களிடம் 5 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். தளவாய்புரத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் தனது துணிக்கடை மீது முதலீடு செய்வோருக்கு அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் 5 கோடி ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் டெக்ஸ்டைல் நிறுவன உரிமையாளர் மாணிக்கம் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரிக்கு மத்திய அரசு 15,000 கோடி சிறப்பு நிதி வழங்கியதாக மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறியது உண்மைக்கு புறமானது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அந்த நிதி வழங்கப்பட்டதை நிரூபிக்க முடியுமா என அவர் சவால் விடுத்துள்ளார். அமைச்சர் எல்முருகன் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். அவர் மத்திய அரசு 15,000 கோடி 5 ஆண்டுகளிலே சிறப்பு நிதி கொடுத்ததை அவர் நிரூபிக்க முடியுமா? தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் மினி பேருந்துகள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை மீறி இயக்கப்படுவதாகவும் இதனால் விபத்துகள் மற்றும் அடிக்கடி தகராறுகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மினி பேருந்து இயக்கத்தை உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் என அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசு பேருந்துகளை பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்காமல் அருகில் உள்ள சாலைகளில் இருந்து இயக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர். தமிழகம் கேரளாவை இணைக்கும் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக விரிவாக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் நத்தம்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தொடங்கியது. திருமங்கலம் ராஜபாளையம் இடையான சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கிருஷ்ணன் கோவில் ராஜபாளையம் புதிய 4 வழிச்சாலையும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. சேலம் பச்சப்பட்டி பகுதியில் உள்ள பொது கழிப்பிட வளாகத்தில் தூய்மை பணியாளர் மீது ஆசிட் வீசிய முதியவர்களை தூய்மை பணியாளர்கள் பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளர்கள் சிலர் கழிவறைக்கு சென்றபோது அதனை பராமரித்து வந்த லட்சுமி அம்மாள் பச்சையப்பன் 5 ரூபாய் கட்டணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் கழிவறையில் வைத்திருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து சம்பூரணம் என்பவர் மீது ஊற்றியதால் இருவரையும் உள்ளே வைத்து பூட்டு போட்டுள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் லாரிகளில் விநியோகிக்கப்படக்கூடிய மாசடைந்த குடிநீரை கேன்களில் நிரப்பி வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்வ விநாயகர் காலனி பகுதி மக்களுக்கு துர்நாற்றத்துடன் கூடிய மண் கலந்த அசுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பகுதியில் போர்வெல் அமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் அருகே ஆண்கள் விடுதியில் இருசக்கர வாகனம், லேப்டாப் மற்றும் 5 செல்போன்கள் ஆகியவற்றை திருடியவர் கைது செய்யப்பட்டார். அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஆண்கள் விடுதியில் இருசக்கர வாகனம், லேப்டாப் மற்றும் 5 செல்போன்கள் திருடு போயுள்ளன. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் விடுதியில் தங்கியிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் திருடியதை கண்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். பயணிகளுக்கு முழு பாதுகாப்பு மற்றும் நிறைவான சேவை செய்வதில் கவனம் செலுத்தி வருவதாக சென்னை விமான நிலைய இயக்குநரான ராஜா கிஷோர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் தினத்தையொட்டி பயணிகளுக்கு மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் உள்ளிட்டவை நடைபெற்றன. இதில் பங்கேற்ற விமான நிலைய இயக்குநர் ராஜா கிஷோர் விமான நிலையத்தில் செய்ய வேண்டிய மேம்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரம் அரசு சமுதாய சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனை தூய்மை, கழிப்பிட வசதி மற்றும் பிரசவ வார்டுகளை ஆய்வு செய்த அவர் இந்த மாதம் ஒரு பிரசவமும் நடைபெறாதது குறித்து விளக்கம் கேட்டார். பொதுமக்கள் கூறிய குறைகளை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அதிமுகவை குறை சொல்ல சி.வி. சண்முகத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டத்தில் குடும்ப ஆட்சி நடத்துவது யார் என்றும் வினவினார். இந்த இயக்கத்தை பற்றி குறை சொல்வதற்கு சி.வி. சண்முகத்திற்கு என்ன அருகே இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுற்றதற்கு இவர்தான் காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் கடுமையாக குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே அம்மா அவர்களால் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி எடுக்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் என்ற பதவியை பிச்சை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைப்பு செயலாளர் என்ற பிச்சையை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் கம்பம் தாவேக எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தனது கட்சியினருடன் தூய்மை பணியில் ஈடுபட்டார். அருவி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை சுட்டிக்காட்டி பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் சுருளி ஆறு, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியிருந்த கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்த அவர் சம்பந்தப்பட்ட துறையினர் தொடர்ந்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சிவா தலைமையில் நடந்த வாராந்திர மக்கள் குறைதீர்வு முகாமில் புகார்களை அளிக்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இருக்கை வசதி இல்லாத சூழலில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அலுவலகத்தில் மின்தடை ஏற்பட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. கடும் வெயிலிலும் அடிப்படை வசதிகள் இன்றியும் மனு அளிக்க நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னை அருகே உள்ள பல்லேரி கிராமத்தில் இயங்கி வரும் மதுபான கடையை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் அல்லது நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அங்கு மதுபோதையில் பல்வேறு குற்ற சம்பவங்கள், விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுவதால் அச்சத்துடனேயே மாணவ மாணவிகள் மதுபான கடையை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பு நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். முதியோர்களுக்கு முக்கியத்துவம் மற்றும் மரியாதை அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் வலியுறுத்தினார். உலக முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூரில் உள்ள பன்னோக்கு மருத்துவமனையில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். கண்ணார் இருப்பு கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார் மற்றும் அவரது நண்பர்களான சரண், வெங்கடேஷ் மற்றும் மணிராஜ் ஆகியோர் படமாத்தூரிலிருந்து பூவந்தி நோக்கி ஒரே காரில் சென்றனர். ஏனாதி விலக்கு அருகே கார் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்து 4 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர்.